சந்தனத்தின் நறுமணம், விபூதி நறுமணம், பூவின் வாசம், இந்த வாசனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் திடீர் என்று வருகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் என்றால் இருக்கிறது. வழிபாடு முடிந்து கோவிலில் கொடுத்த எலுமிச்சை பழத்தை வீட்டில் நிலைவாசலில் அல்லது பூஜை அறையிலும் வைப்போம். அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் நாளடைவில் சுருங்கி காய்ந்து போகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது. அதுவே எலுமிச்சம் பழம் சீக்கிரம் அழுகி போகிறது என்றால் இறை சக்தி இல்லை என்று அர்த்தம். கருப்பன், ஐயனார், முனிசாமி போன்ற தெய்வங்கள் குலதெய்வங்களாக இருக்கும் வீட்டில் திடீர் என்று சுருட்டு வாசனை வருகிறது என்றால் தெய்வத்தின் நடமாட்டம் வீட்டில் இருக்கிறது. இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்க வீட்டுல உங்களுக்கு துணையாக குலதெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம்.